வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 9 சயின்ஸ் யூனிட் 9 யூனிவர்ஸோடைய டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லெட் us choose the correct answer. First question, who proposed the heliocentric model of the universe? ஸோ யூனிவர்ஸோடைய ஹீலியோசென்ட்ரிக் மாடலை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா ஆப்ஷன் பி நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், which of the following is not a part of the outer solar system? அவுட்டர் சோலார் சிஸ்டத்தில் வரக்கூடியது எல்லாமே சாட்ரான், யுரானஸ், நெப்டியூன் இதெல்லாம் தான் வரும். ஆனால் மெர்குரி அப்படிங்கிறது இன்னர் சோலார் சிஸ்டத்தோடு சேர்ந்தது. ஸோ திஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த அவுட்டர் சோலார் சிஸ்டம். ஆப்ஷன் ஏ மெர்குரி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், சீரிஸ் இஸ் அ டேஸ். சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்ட்ராய்ட், தட் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் பிளானட் ஏ அரௌண்ட் த சன் இஸ் 8 times that of planet B. How many times is the distance of planet A as great as that of planet B? ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுனா கெப்லஸோடைய தேர்ட் லா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். கெப்லஸோடைய தேர்ட் லா அப்படிங்கிறது T² is directly proportional to R³. அதாவது அந்த டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் அ பிளானட் அப்படிங்கிறது அதோடைய ஸ்கொயர் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளானட் அண்ட் த சன் அதோடைய க்யூபுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இங்கே T அப்படிங்கிறது டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன், R அப்படிங்கிறது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளானட் அண்ட் த சன். சரி, இப்போது கொஷினில் பார்த்தீங்கன்னா பிளானட் ஏ அண்ட் பிளானட் பின்னு 2 பிளானட் இருக்குது. அப்போ 2 பிளானட்டுக்குமே டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இன்னொன்று 2 பிளானட்டுக்குமே டிஸ்டன்ஸ் இருக்கும் பிட்வீன் த சன் அண்ட் தோஸ் பிளானட். இப்போ இந்த பிக்சரை பாருங்களேன். சோலார் சிஸ்டமில் சன் சென்டரில் இருக்குது. அந்த சன்னை சுற்றி ஃபர்ஸ்ட்டு பிளானட்டான பிளானட் ஏ சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த பிளானட் ஏ இந்த சன்னை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் எடுத்துக்குதோ தட் வி டேக்கன் அஸ் TA. அண்ட் இந்த பிளானட் ஏக்கும் இந்த சன்னுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸுங்கிறது இட் இஸ் டேக்கன் அஸ் RA. திஸ் இஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் பிளானட் ஏ. நெக்ஸ்ட்டு அடுத்து செகண்ட் பிளானட் பி. ஸோ இந்த பிளானட் பி அப்படிங்கிறது இந்த சன்னை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் எடுத்துக்குதோ இட் இஸ் டேக்கன் அஸ் TB. அண்ட் இந்த பிளானட் பிக்கும் இந்த சன்னுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸுங்கிறது இட் இஸ் டேக்கன் அஸ் RB. ஓகேவா? இப்போது TATB அப்படிங்கிறது இட் இஸ் அ டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் த பிளானட் A and B. அண்ட் RA அண்ட் RB அப்படிங்கிறது இட் இஸ் அ ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளானட் A and B ஃப்ரம் த சன். ஸோ A and B ஃப்ரம் த சன்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதான் இது RA அண்ட் RBங்கிறது. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா TA அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு 8 into TB. அதாவது டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் த பிளானட் A அரௌண்ட் த சன் இஸ் 8 times that of planet Bன்னு இருக்கு இல்லையா? ஸோ பிளானட் A உடைய டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷனுங்கிறது TA. இங்கே இஸ் அப்படின்னா ஈக்குவல் டு 8 timesனா 8 into that of planet B. பிளானட் பியோட டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷனுங்கிறது நம்ம TBன்னு போட்டுக்கிறோம். சரியா? இது கிவன் கொஷின்லேருந்து இதை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போது நம்ம கெப்லஸோடைய தேர்ட் லா எழுதுகிறோம். கெப்லஸோடைய தேர்ட் லா என்னது? T² is directly proportional to R³. இப்போ இங்கே T வர இடத்துல TA/TBன்னு போடுறோம். அதாவது அந்த டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஃபார் த பிளானட் A and B ஒரே இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். TA/TB is the whole square is equal to அண்ட் இந்த R வர இடத்துல RA/RB the whole cube அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்படி போட்டதுக்கப்புறமா TA is equal to 8 into TBன்னு இருக்கு இல்லையா? அதை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு TB கேன்சல் ஆயிரும். அப்போ 8² is equal to RA/RB the whole cubeன்னு வரும். இப்போ 8² அப்படிங்கிறது இட் இஸ் 64. இப்போ இந்த இருக்கக்கூடிய க்யூப்பை நம்ம இந்த சைட் கொண்டு வரும்போது க்யூப் ரூட்டாக மாறிடும். ஸோ RA/RB is equal to cube root of 64ன்னு வரும். ஸோ cube root of 64ங்கிறது 4. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? how many times is the distance of the planet A as great as that of planet B? அதாவது RA/RBங்கிறது எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க. that is 4. so the distance from the planet A from the sun is 4 times that of the planet B. so the answer is option A, 4. Next, fifth question, the Big Bang occurred dash years ago. ஸோ பிக் பேங் அப்படிங்கிறது 13.7 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. தட் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர் ஃபில் இன் த பிளான்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்பீட் ஆஃப் சன் இன் கிலோமீட்டர் பர் செகண்ட் இஸ் டேஸ். இட் இஸ் 250 கிலோமீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், த ரொட்டேஷனல் பீரியட் ஆஃப் த சன் நியர் இட்ஸ் போல் இஸ் டேஸ். It is 36 days.
Next, third question, India's first satellite is dash. It is Aryabhatta. Next, fourth question, the third law of Kepler is also known as dash. It is also known as the law of harmonics. Next, fifth question, the number of planets in our solar system is dash. ஸோ நம்மளுடைய சோலார் சிஸ்டமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளானட்ஸ் வந்து இருக்குன்னா 8 பிளானட்ஸ் வந்து இருக்குது. Third Roman letter, state whether true or false. If false, we have to correct the statement. First question, ISS is a proof for international cooperation. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. Next, second question, Halley's comet appears after nearly 67 hours. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து it is a false statement. Halley's comet அப்படிங்கிறது ஆஃப்டர் நியர்லி 76 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், சேட்டலைட்ஸ் நியர் த எர்த். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், சேட்டலைட்ஸ் நியரர் டு த எர்த் ஷுட் ஹாவ் லெஸ்ஸர் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ எர்த்துக்கு நியராக கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், மார்ஸ் இஸ் கால்ட் த ரெட் பிளானட். எஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ.